அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முரளி, புவனா, கமலா இவங்கெல்லாம், ராஜாமணி நம்ம கனடாலேருந்துலாம் வராரு அவர். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பேசுகிறது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், மனசுக்கும் உடம்புக்குன்னு நினைக்கிறேன். ஜெயராமன் வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உற்சாகமாக இருக்குது நிஜமாகவே. கொஞ்சம் உடல்நிலை பாதித்ததுனால மைண்டு டல்லாகிடுச்சு. அதனால் என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி இப்போ நல்லா பிரிஸ்காக இருக்கேன் ரொம்ப. அதனால் வணக்கம் கோபு, வாங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப நீங்கள்லாம் வந்து டானிக் மாதிரி, ரொம்ப மனசுக்கு உடம்புக்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லதுன்னு தெரியல. முக்கியமாக கோபுக்கு ரொம்ப சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஆமாம், இந்த புக்கு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், த கேஸ் ஃபார் இண்டியான்னு. இந்த புக்கு அவர் இல்லாட்டி எனக்கு இது கிடச்சிருக்காது. அவர் எனக்குன்னே வாங்கிட்டு வந்து இதை கொடுத்தாரு. இது ரொம்ப நாள் முன்னாடி படித்தது, இதை சொல்லணுன்னு ரொம்ப ஆசை. இவர் வாங்கி கொடுத்ததுனால நடந்தது. தேங்க்ஸ் உங்களுக்கு தான் கோபு, தேங்க்யூ வெரி மச். அவருடைய தம்பி ஜெயராமன் வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஆரம்பத்திலேயே சரவணன்கிட்ட கூட சொன்னேன், 2 நாளாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு எப்படிடா சொல்ல போகிறோன்னு எப்போதும் இருக்கும், டென்ஷனோடு இருக்கும் கடைசி நேரத்து வரையும். இந்த புத்தகம் படித்த உடனேயும் அப்படி ஆயிடுச்சு. இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், அதான் அவன்கிட்ட சொன்னேன். ரொம்ப சுலபம், எந்த புக்கம் வேணால் நீங்கள் ரிவ்யூ பண்ணிடலாம். என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை கையில், அதாவது ஒரு ஸ்லிப் நோட் புக் மாதிரி கையில் வச்சுக்கோங்க. கையில் பேனா வச்சுக்கோங்க, அப்படியே புரட்டின்னு போங்க. பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு சாப்டருக்கும். புக்கை மூடி வச்சுருங்க. 2 நாள் 3 நாள் மேலே படிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அப்படி தான் கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த புக்கு மாதிரி ஒரு ஹெவியான புக்கு கிடையாது. 1 டன்னு இது வெயிட்டு. நிஜமாகவே நான் படிச்சுட்டு ரொம்ப அப்படியே இதயமெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்கும், தாங்க முடியாது. 1930 எழுதப்பட்ட புஸ்தகம் இது. இந்த ஆத்தர் வில் டியூராண்டை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். திருமலை தான் 7 வால்யூம் எழுதியிருக்காரு, 11 வால்யூம் எழுதியிருக்காரு. இது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எழுதின மனுஷன் இவர். H.G. Wells, ஆர்னால்ட் டாயன்பி, அடுத்த வேர்ல்டு, அப்புறம் வில் டியூராண்ட். 1930 எழுதப்பட்ட புத்தகம். இதுக்கு இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறோன்னா வாய்ப்பு கிடைச்சதுனால, அதனால் இதை சொல்லணுன்னு சொன்னால் ரொம்ப ஹெவியாக ஆகிடுமோங்கிறதுனால கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுடைய கோஆப்ரேஷனில் தான். நீங்கள்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே இமேஜின் பண்ணணும். என்ன இமேஜினேஷன்? இப்போ நாம் அத்தனை பேரும் ஒரு கோர்ட்டில் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கணும். சரியா? நீங்களும் கோர்ட்டில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். நானும் இப்போ இமேஜின் பண்ணிக்கிறேன். ஆன்லைனில் இருக்கிறவங்களும் இமேஜின் பண்ணிக்கிட்டோம். இந்த கேஸ் ஃபார் இண்டியான்னு சொன்னால் என்னென்ன, வேறு ஒன்றும் இல்லை, இந்தியாவிற்கான வழக்கு. அதை இவர் யார், வில் டியூராண்ட் சொல்கிறார். சரியா? அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம எல்லோரும் ஒரு கோர்ட்டில் இருக்கோம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ரைட்டு. யாருப்பா நீ? வில் டியூராண்ட் ஐயா. அப்படியா? ஏன் வந்திருக்க, என்ன விஷயம்? இல்லையா, இந்த இந்தியாவுக்கோசரம் கொஞ்சம் ஒரு வழக்கு தொடுக்கணும். வழக்கு தொடுக்கணுமா? ஆமாம் ஐயா. சரி, ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ 45 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுடணும். சரி, ஏன் அப்படி சொல்கிறேன்? நீ உன் தரப்பு இந்தியாவுக்கு சொல்கிற இல்லை, நீ யாரை பற்றி சொல்ல போகிற? இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும். சரி, அப்போ இங்கிலாந்து தரப்பில் கொஞ்சம் பேசணுமா வேண்டாமா? ஆமாம் ஐயா பேசணும். அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ 45 நிமிஷத்தில் முடிச்சுட்டு 10 நிமிஷம் அவங்களுக்கு கொடுத்து 5ஆவது நிமிஷம் எனக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு 5 நிமிஷம் கொடுக்கணும். சரிதானா? இதானே அக்ரிமெண்ட்டு? சரி ஐயா, நீங்களும் கலந்துக்கலாம். அதனால் நீங்களாம் எங்கேயோ புஸ்தகத்தை கேட்குற மாதிரி நினச்சிக்காதீங்க, கோர்ட்டில் இருக்கீங்க. சரியா? அதனால் நடுவில் சத்தமெல்லாம் போடலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்களும் ஆன்லைனில் இருக்கவங்க கூட என்னப்பா லூஸாக பேசுகிற அப்படின்லாம் சொல்லலாம். ரைட்டு, ஓகே. இப்போ நாம் கோர்ட்டில் போகிறோம். ஃபஸ்ட்டு எதற்காக இந்த வழக்கு, அது கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கிறேன். சிலதெல்லாம் உள்ளேருந்து படித்தா தான் நல்லாயிருக்கும். ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன் என்பதை எழுதுவதற்காக நான் இந்தியா சென்றேன். அதாவது இப்போ வில் டியூராண்ட் இங்கே உட்காந்து பேசுப்பா. சரி, ரைட். இப்போ வில் டியூராண்ட் பேசுகிறார். இந்தியாவுக்கு சென்றேன். நேரில் சென்று நேரடி பார்த்து இந்த ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன் எழுதுவதற்கு இப்படி கவரப்பட்டு விடுவேன் என்று நினைக்கவே இல்லை.
கம்ப்ளீட்டாக மனசு மாறி போச்சு. இந்திய அரசியல் மீது வெறித்தனமான ஆர்வம் ஏற்பட்டது. நான் போனதோ நேரில் பார்த்து சில கலைப்படுப்புகளை பார்ப்பதற்காகத்தான், ஆர்ட். பிறகுதான் என் சரித்திர சேர்க்கைக்காக சேர்க்கணும் அப்படின்னு ஹிஸ்டரியில் சேர்க்கணும்னு நினச்சேன். தற்போது உலக அரசியலை மறந்துவிட்டு எழுத விரும்புகிறேன். அப்படியா? ஆனால் நான் பார்த்த பிறகு, படித்த பிறகு எழுதுவதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை ஃப்ரிவோலியஸ், ஒன்றும் அர்த்தமே கிடையாது, ஸ்டூப்பிட், இடியாட்டிக். அதனால தான் இந்த புத்தகத்தை நான் இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்கான் அந்த மனுஷன். ஃப்ரிவோலியஸ் தான். உலக மக்களில் 1/5 வறுமையில் தவிக்கும்போது ஊரில் எங்குமே காண முடியாத அடக்குமுறை இந்தியாவில் பார்த்தேன் 1930. நமக்கெல்லாம் அதை கற்பனை பண்ணக்கூட முடியாது. எந்த அரசாங்கமும் தன் மக்களை இதுபோல துன்பத்தில் ஆழ்த்தி இருக்கவே முடியாது. கற்பனை படி பார்த்துக்கணும். எனவே திரும்பினேன். இந்தியா பற்றி பழைய சரித்திரம், காந்தி, அரசியல் மற்றும் புத்தர் பற்றியெல்லாம் படித்துவிட்டு எழுத முடிவு செய்தேன். படிக்க படிக்க இங்கிலாந்து ஏன் இப்படி இந்தியாவை 150 வருடங்களாக வேண்டுமென்றே ரத்தம் சொங்க விட்டிருக்கிறது, ப்ளீடிங் என்று. த கிரேட்டஸ்ட் கிரைம், அவருடைய வார்த்தையோடு சொல்கிறேன், த கிரேட்டஸ்ட் கிரைம் இன் ஆல் த ஹிஸ்ட்ரி ரெக்கார்டட். இதுவரை ரெக்கார்ட் ஆனதுலேயே மிக கொடுமையான ஒரு வழக்கு, ஒரு கிரைம்ங்கிறது என்ன சொல்லலாம், குற்றம். அதனால தான் ஐயா நான் உங்கள்கிட்ட வழக்காட வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி. இப்போ ஆல்மோஸ்ட் 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீ என்னென்ன சொல்லணுமோ சொல்லிவிடு, சரியா? சரி, ரைட். இப்போ வெல்டியூரான் பேசுகிறார். நடுவில் இந்த ஜட்ஜு பேசினார், வெல்டியூரான். நீங்களும் நடுவில் பேசலாம். இந்தியாவிற்கான வழக்கு. ஐயா, நான் மொத்தம் 3 பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். அப்படியா? ஆமாம். ஒன்று இந்தியாவிற்கு ஏன் நான் வழக்கு போடணும், ஏன் அவங்களுக்கு வழக்கு இல்லை, அதாவது அவங்க சம்மந்தப்பட்ட வழக்கு, இலங்கை மீதான வழக்கு போட்டிருக்கேன். அப்படியா? சரி. அதை 3ஆக பிரிச்சிருக்கேன். ஒன்று இந்தியா மீதான வழக்கு, 2வது காந்தியை நான் நேரில் பார்த்து பேசினது, காந்தியை பற்றினது, 3வது நடந்த புரட்சி பற்றியது. 3 தான். வெரி குட். 10 நிமிஷத்தில் சீக்கிரம் சொல்லி பார்க்கலாம். ஓகே. முதல்ல அவர் சொன்ன வார்த்தை இது. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெயிட் தெரியும். கிரிமினல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஒன் நேஷன் பை அனதர் இன் ஆல் த ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. வா, படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் சொன்னார்னு பார்த்துக்கோங்க. அவர் என்ன திருப்பி என்ன சொல்கிறேன் நான், அதாவது இவர் சொல்கிறார், டியூராண்ட். ராம்சே மெக்டொனால்டுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கிலாண்டினுடைய பிரதமர். 1927 ஐயா ஒன்று சொல்லியிருக்காரு. அப்படியா? என்ன சொன்னார்? இந்தியா இஸ் ஆல்ரெடி ஃபார் செல்ஃப் கவர்மெண்ட். 27 இன்னும் கொடுக்கல. இங்கிலீஷ்மேன், நான் பார்த்தவரை அவர் முன்னுரையில் சொல்லியிருக்காரு. ஐயா, எனக்கு தோணுனதை சொல்கிறேன். ஐயா சொல்லுங்கள். இங்கிலீஷ்மேன் ஆர் தி பெஸ்ட் ஜென்டில்மேன். அப்படியா? ஆமாம். ஆனால் பிரிட்டிஷ் ஆர் தி வர்ஸ்ட் பியூரோக்ராட்ஸ். என்ன அர்த்தமாக இருக்குது? ஆமாம் ஐயா, இங்கிலீஷ்காரங்க சாதாரண மனிதனாக இருக்கும்பொழுது மிக உயர்ந்த மனிதனாக நாகரிகம்னா இருக்கான். போய் சேரில் போய் உட்காந்து வச்சிங்கன்னா வர்ஸ்ட் பியூரோக்ராட்ஸ் அப்படிங்கிற. எனக்கு என்னமோ என்னுடையது கருத்து, நீங்கள் நானும் போய் எங்கள் சேரில் உட்காந்தோன்னு சொன்னால் மகா மோசமான இது ஆளாயிடும். நல்ல வேளையாக நமக்கெல்லாம் இது என்னுடைய பார்வை, இது பர்சனல். அதனால் அரசியல் அமைப்பு அவ்வளவு கையில் அதிகாரத்தோட சென்ட்ரலைஸ்டு பவராக இருக்கிறதுனால சத்தியமாக நம்மளாக இருக்க மாட்டோம். வில் பி தி வர்ஸ்ட் பர்சன். அதனால் சென்ட்ரலைஸ்டு பவர் ரொம்ப தவறு. சரி, இப்போ ஒரு 6-7 பாயிண்ட்டு முதல் சாப்டரில் வச்சுருக்கேன். முதல்ல இந்தியாவோட கண்ணோட்டத்தை பற்றி சொல்கிறேன். ஐயா சொல்லுங்கள். இந்தியா எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? ஹரப்பா அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய பெருமை தெரியும். அசோகரை படித்தீங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அசோகர் பற்றி ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் இந்த லைனில் இல்லை. ஆக்சுவலாக நமக்கு ஒரு புது நண்பரை சரவணன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ரீனிவாச ராமானுஜம்னு பேர். எக்ஸலண்ட்டான புக்கை இங்கிலீஷ்காரன் எழுதினதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் அசோகர். அதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நானும் கோப்புலாம் போய் எடிக்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம், அசோக எடிக்ட்ஸ் எல்லாம். அதை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். முடிஞ்சால் அதை சொல்கிறேன். என்ன, அசோகரை படிக்க வேதம், இதிகாசம், புராணம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் பிரமாதமான இதெல்லாம் இருக்குது. அதோட
எல்லோரா, மதுரா, தாஜ்மஹால் இதெல்லாம் பார்த்துட்டா பிரமிப்போடு இருக்கு ஐயா. சரி, இன்னும் இப்போ விஷயம், ஒரு கொள்கையும் இல்லாமல் இது அத்தனையுமே பிரிட்டிஷ் அரசு அழித்து விட்டது. இது எனக்கு ஒற்றுக்கலை, இதை நான் ஏற்றுக்கலை. பர்சனலாக நம்ம பார்த்ததுனால பிரிட்டிஷ் அரசு அழிக்கலை, பட் ஆனால் பின்னாடி சொல்கிறேன். ஒரு மாபெரும் நாடு கற்பழிக்கப்பட்டது, அந்த வார்த்தை அப்படியே யூஸ் பண்ணுறார், ரேப் அப்படிங்கிறார். அது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு சொல்லிவிடுறேன். இந்திய கிழக்கு இந்திய கம்பெனின்னு ஒன்று 1600 வந்தது. உங்களுக்கெல்லாம் பழசு ஞாபகப்படுத்துறதுக்கோசம் சொல்கிறேன். பேட்டில் ஆஃப் பிளாசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாட்டி மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மறக்கவே நாள் 23 ஜூன் 1757, 1757. ஒரே ஒரு நாளில் நம்ம அத்தனை இந்தியாவுடைய இந்த ப்ரெசன்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ரொம்ப பரிதாபம். அதை இவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ரொம்ப வேதனையாக இருக்குது படிக்கிறதுக்கு. என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? ஒரே நாள். எவ்வளோ நேரம் சண்டை தெரியுமா? 44 நிமிடங்கள் மட்டும். யார் தெரியுமா? ராபர்ட் கிளைவ் 3000 பேர் தான் வச்சுருக்கான். ஒரு 4 2 இல்லை 5 பெரிய பீரங்கிகள். எழுத்தாப்பில் இருக்கிறது சிராஜ் உத்தவ்லா. 50,000 பேர், 40 பீரங்கிகள், 10 யானைகள். யானை பெரிய போராட்டம். எப்படி தோற்று போச்சு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறா பாருங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது படிக்கும்போதே. ராபர்ட் கிளைவ் மீர் ஜாஃபிருக்கு 61 லட்சம் அவன் டாலர்னு போட்டிருக்கான், அமெரிக்கா கொடுத்தான். போய் படித்து பாருங்களேன், ரொம்ப வேதனையாக இருக்குது. காட்டி கொடுத்துட்டான். இன்னொன்று நடந்தது, விடாமல் மழை பெஞ்சிடுச்சு, கொட்டி தீர்த்தெடுத்து அன்றைக்கி 23ஆம் தேதி காலையிலேருந்து. ஆனால் இந்த லூசிகளில் வேணும்னு அந்த பீரங்கிகளை ஒன்றுமே கவர் பண்ணாமல் ஆனால் ராபர்ட் கிளைவ் ஆட்கள்லாம் டக்குன்னு போய் இதை போட்டு மூடிட்டான். எதை? அந்த தார்பாலின்லாம் வச்சு மூடிட்டான் இருக்கிறத. அதனால் அவனால் கடன்னு ஓட்டிகிட்டு போக முடிஞ்சுது. இவங்களெல்லாம் 40 நிமிஷங்கள் அழிச்சிட்டான். சரி, இது காரணம் யார்? பணம் வாங்கின மீர் ஜாஃபிர். இவ யார்? மீர் ஜாஃபிர் அந்த சிராஜ் உத்தவ்லாவோட அவன் பேர் என்ன? அந்த இந்த ஆர்மியை லீட் பண்ணி போவானே, தளபதிக்கிட்டவன். இது முடித்த உடனே அவனை தள்ளிட்டு மீர் காசிம்ங்கிறவனுக்கு 10 லட்சம் கொடுத்தான். எப்பேற்பட்ட ஆள் பாரு. அவனை காலி பண்ணிட்டு இவன் அதோட மட்டும் நிற்கல. அதுக்கப்புறம் மீர் ஜாஃபர்னு ஒருத்தன், அவனை 25 லட்சம் கொடுத்தான். இதோட நிறுத்தினா பரவாயில்ல. 2 வருஷம் கழித்து நசீம் உத்தவ்லா அப்படின்னவனுக்கு 11 லட்சம் டாலர். இப்படி பணம் கொடுத்து அத்தனை அதிகாரமும் அவங்க கையில் போயிடுச்சு. யாரோட கையில்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காரங்களில். அதோட இதனால் ரொம்ப முக்கியமான நாள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 23 ஜூன். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ், டெலௌசி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்ப்ளீட் ரேப். அது படிக்க ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப விஸ்தாரமாக வேறு சொல்கிறார். வேண்டாம், ஆமாம் ஐயா, சொல்கிறதுக்கே மனசு இல்லை. அதனாலும் வில்லியம் பெண்டிங், சென்ட் தாமஸ் மன்ரோ, எல்ஃபின்ஸ்டன், இவங்க மெக்காலே போன்றவர்கள்லாம் வித்தியாசமாக இருந்திருக்காங்க கொஞ்சம். சரி, இப்போ அதுக்கப்புறம் 1857 சிப்பாய் மியூட்டினி. ஐயா, இது நடந்ததை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னு சொன்னால் அதை பற்றின ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எஃப்ஜே ஷோர், பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் பெங்கால் சொல்கிறார். அதை நீங்கள் கேட்டாகணும். பேஜ் நம்பர் 17. இதோ படித்து காட்டுறேன். ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் இங்கிலீஷு கொஞ்சம் சாதாரணமாக இருக்குது. எஃப்ஜே ஷோர், பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் பெங்கால், House of Commons in 1857. The fundamental principle of English has been to make the whole Indian nation subservient in every possible way in the interest and the benefit of themselves. English காரங்களுக்கு they have been taxed to the utmost limit. எவ்வளவு நேர்மையாக சொல்கிறான் பாரு. Every successive province as it has fallen to our possession, ஒன்றா கைப்பற்றினாங்க, has been made a field for higher exaction. And it has always been our boast how greatly we have raised the revenue above that which the native rulers are able to extract. அவங்களால கூட பண்ண முடியல, அவ்வளோ டேக்ஸ் போட்டோம். The Indians have been excluded from every honor, dignity or office
which the lowest Englishman could prevail upon to accept. இது யார் சொல்கிறது ஐயா? இது யார் சொல்கிறது? எஃப்ஜே ஷோருங்கிற சொல்கிற பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஆமாம் ஐயா, இந்த புத்தகம் முழுசுமே வெள்ளைக்காரங்களுடைய கொட்டேஷனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்கள பற்றின குறை சொல்ல போகிறேன். அவங்களதுலேயே ரொம்ப அருமையான ஜென்டில்மேன் நேர்மையானவங்கள் வார்த்தைகளை போட்டிருக்கேன். இங்கிலீஷ்காரன் தமிழ் நம்ம இந்தியாவை சேர்ந்தவன் சொன்னால் இவன் ஒன் சைடட்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லை. சீக்கிரம் முடிங்க, டைம் ஆக போகுது. சரி, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஜாதி அமைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? 2 ஜாதி தான் 1930. என்ன தெரியுமா? மொதல் ஜாதி முதல் ஜாதி வந்து வைஸ்ராய் மற்றும் அரசு அதிகாரிகள். நீங்கள் நினைக்கிற மாதிரி 4-5 ஜாதி பிராமணர்கள் சத்திரிகள்லாம் கிடையாது. 1930 2 ஜாதி தான், வைஸ்ராயும் அரசு அதிகாரிகள். அடுத்து பிரிட்டிஷ் இராணுவம். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஐயா, அதில் 60,000 பேர் தான் வெள்ளையர்கள், அவங்க தான் ஆஃபீஸர்ஸ். அப்போ அதனுடைய இராணுவத்தினுடைய நம்பர் 2,04,000. அடே அப்பா! அதனால் சரி, இன்னொன்று இருக்காங்க. யார் ஐயா? இந்த பறையர்கள்னு சொல்லக்கூடிய தீண்டத்தகாத ஒடுக்கப்பட்டவர்கள். அவங்கெல்லாம் இந்திய மக்கள். ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்கார். இது வந்து வேறு யாரும் சொல்லலை, ஒரு இங்கிலீஷ்காரங்களே சொன்னது தான். அதனால் இதை படிக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் நேர்மையாக அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் எனக்குன்னு சில பர்சனல் கருத்துக்கள் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதனால் ரெண்டாவது சென்ட் தாமஸ் மன்ரோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவர் சொன்னதோட செகண்ட் கொட்டேஷன் பாருங்கள். எல்லா கொட்டேஷன்லாம் எப்படி வருது பாருங்கள். அவர் சென்ட் தாமஸ் மன்ரோன்னு இங்கே ஒரு மன்ரோ ஸ்டாச்சு இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். த பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், அவர் அண்டர் தி ஸ்வே ஆஃப் எவ்ரி மொஹமடன் காங்கரர் த நேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியா have been admitted to all higher dignities of the state. நம்ப முடியுதா? அவரே சொன்னது, சென்ட் தாமஸ் மன்ரோவே சொன்னது. Under the sway of every Mohammedan conqueror, the natives of India have been admitted to all highest dignities of state. It is only under the British government that they have been excluded from this advantage and held in a condition when employed the public department like superior to the menial servants. அவ்வளோதான். இது யாருடைய வாசகம்? சென்ட் தாமஸ் மன்ரோவோட வாசகம். இந்த மாதிரி ஆமாய்யா, அத்தனை வாசகமே இங்கிலீஷ்காரங்களில் ஒத்துக்கிட்டது. அவங்கெல்லாம் நேர்மையானவங்கள் பல பேர் இருக்காங்க, அவங்களெலாம் ஒத்துக்கிட்ட வாசகங்கள். சரி, ரைட்டு. இப்போ அவங்களோட முடிஞ்சு போச்சா? இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது. என்ன? பொருளாதார அழிப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம். அப்படியா? ஆமாய்யா, அதுதான் ரொம்ப வருத்தம். லங்காஷர், யார்க்ஷயர், கிளாஸ்கோ, மான்செஸ்டர், ஃபீலி இவங்கெல்லாம் வளர்கிறதுக்கோசரம் இங்கிலாண்டோட இந்தியாவோட இந்த கை நூறுப்பு இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லை, எல்லா ஹேண்டிகிராஃப்ட்ஸையும் காலி பண்ணினோம். எவ்ரி ருபீட் ஆஃப் ப்ராஃபிட் மேட் பை அன் இங்கிலீஷ்மேன் இஸ் த லாஸ் ஃபார் இந்தியா. யார் சொன்னது தெரியுமா? இது எட்மண்ட் பக். இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் முழுசும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட நம்மளுடைய கொட்டேஷனாக இருக்காது. எக்ஸப்ட் காந்தியோட 1-2 இருக்கும். பட் எல்லாமே வெள்ளைக்காரங்கள் தான். அதுக்குன்னே தேடி கொடுத்துருக்காரு இவர். அதனால தான் படிக்கணும். இதை 111 சண்டை போட்டிருக்காங்க, நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது வெள்ளைக்காரங்க போட்டிருக்காங்க, பிரிட்டிஷ்காரங்க 111 சண்டை இந்தியாவுக்குள்ளேயே. ஒத்தனை கொல்றதுக்கு ஒரு இந்தியாக்காரன் இன்னொரு ஊரை போய் கொல்லுவான். இது நடந்திருக்கு. அவனே உண்மையாக ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறான். அப்போ தான் எங்கள் கையில் அதிகாரம் வரும்னு சொல்லிட்டு. சாவின் வெற்றின்னு ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப வருத்தமான லாஸ்ட் சாப்டர் இந்த இதில். என்னன்னு சொன்னால் பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கெல்லாம் இந்த வெள்ளைக்காரங்க தான் காரணம் ஐயா. இந்தியாவில் முந்தி பஞ்சம்னு ஒரு ரெக்கார்டு கிடையாது. பழசெல்லாம் எடுத்து பாருங்கள். ஆமாம், 15 கோடி பேர் கிட்டத்தட்ட செத்து போயிருக்கானா. 15 கோடி, அப்போ 30 கோடி நிறைய பிறக்குது. ஆனால் இப்போ பிறக்கும்போது நிறையா இதில் ஏகப்பட்டது செத்து போயிருக்கு வெறும் பஞ்சத்தினால. 1877, 1889, 1897 எவ்வளவு ரொம்ப கொடுமையான ஒரு பஞ்சம் தெரியுமா? அத்தனையும் நடந்திருக்கு. அது இன்னொரு பேசேஜ் ஒன்று படித்து காட்டுறேன் பாருங்கள். 50வது. அது வந்து யார் சொல்கிறா தெரியுமா? லார்டு மெக்காலே. எப்பேற்பட்ட ஆள்!
யார்? நமக்கு ஆங்கில கல்வியை கொடுத்தவர். இட் வாஸ் இன் பிராக்டிஸ் the miserable tyrants whom we have found in India, that when they dreaded the capacity of the spirit of some distinguished subject, yet could not venture to murder him, அவனை கொல்றதுக்கு நாங்கள் பயப்பட்டோம். அப்போ என்ன பண்ணோம் தெரியுமா? to administer to him a daily dosage of பௌஸ்தா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு பெரிய போதை மருத்தான். யார் சொல்கிறது இதை? லார்ட் மெக்காலே சொல்கிறார். A preparation of opium, the effects of which was in a few months to destroy all the body and mental powers, and wretched to drug him, turning him into a helpless idiot. ரொம்ப சுலபம். அவனை போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு ஜெயிக்கலாம் வேண்டாம், ஓபியத்தை கொடுத்துரு. எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப வருத்தம். இட் இஸ் நோ மாடல் ஃபார் தி இங்கிலீஷ் நேஷன். அவரே சொல்லி வருத்தப்படுறார். நாங்கள் எங்கேயுமே அப்படி பண்ணதில்லை, இந்தியாவில் பண்ணோம். அதனால தான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு இவ்வளோ வருத்தமாக இருந்தது. காரணம் இதுதான். அவரே ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியுமோன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். நாமெல்லாம் இப்போ ஒரு கோர்ட்டில் இருக்கோம். கோர்ட்டில் வந்து எட்மண்ட் இப்போ இவர் பேசுகிறாரு, நான் பேசலை. யார் பேசுகிறா? வில் டியூராண்ட் பேசுகிறார். இட் இஸ் நோ மாடல் ஃபார் இங்கிலீஷ் நேஷன். We shall never consent to administer a pausta to the whole community and stupefy and paralyze the great people. ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கும்போது. கடைசியாவது என்னென்னா அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரி, ரைட்டு. இப்போ வில்லியம் ஹண்டருங்கிறவர், அவரும் இங்கிலீஷ்காரர் தான். அவர் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொஞ்சம் வேகமாக படிச்சிடுறேன், கேட்டுக்கோங்க. டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவர் வில்லியம் ஹண்டர். 4 கோடி மக்கள் பட்னியோடு தான் இருக்கிறார்கள். சத்துணவு சிறிதும் இல்லாதனால் எதிர்ப்பு சக்தி இல்லை. எனவே எபிடமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொற்று நோய்கள் பரவுகிறது. 10 லட்சம் கணக்கில் மரணம். நமக்கு தெரியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1901 27 பிளேக்குனால செத்து போயிருக்காங்க. இந்த பிளேக் எங்கேருந்து வந்ததுன்னு இறக்குமதி. 1902 5 லட்சம் பேர் பிளேக்கு. 1903 8 லட்சம் பேர் பிளேக்கு. 1904 10 லட்சம் பேர் பிளேக்கு. எனக்கு தெரியும் சேலத்தில் பிளேக்கு ரொம்ப ஜாஸ்தி வரும். அதனால் பிளேக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். 18 12 கோடி இன்ஃப்ளூயன்ஸா, 12 லட்சம் இறப்பு, பட்டினி சாவு 25 லட்சம், இதெல்லாம் போட்டிருக்கார். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்கணும்லாம் சொல்லணும்ல. லாலா லஜ்பத் ராய்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய குறிப்பு ஒன்று இருக்குது, அன்ஹாப்பி இந்தியான்னு ஒரு புஸ்தகம். அதை முடிக்க முடியல அவரால், அதுக்குள்ளே சாவடிச்சிட்டாங்க. அதில் இருக்குது. அந்த புத்தகத்தை பற்றி பின்னாடி ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். ரைட், வெரி குட். என்னப்பா அது 10 நிமிஷம் லேட் ஆக்கிட்டியே, மன்னித்து கொள்ளுங்க நீதிபதி ஐயா. இப்போ வந்து காந்தியை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். எப்படி இலங்கை இங்கிலாந்து பிரிட்டிஷு இந்தியாவை சூறையாடியது, நேஸ்டியா, அதாவது ரேப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிடுச்சு. சரி, ரைட், ஓகே, போகிறோம். எனக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. காந்தியை பற்றி சொல்லுங்க. ரைட், அவரை பற்றின ஒரு போர்ட்ரைட். இதுதான் எனக்கு அவரை பிடிச்சது. இவரை வில் டியூராண்ட் பிடிச்சது காரணம் அந்த வார்த்தை எல்லாம் அப்படியே போட்டிருக்காரு. எப்படி திரும்ப போட்டிருக்காரு? அழகே இல்லாத ஒரு மனிதன் உலகத்திலேயே. அக்லியஸ்ட் பர்சன் யார்? காந்தி. மெலிந்த வலிமையற்ற இது வந்து எனக்கு ஏற்றுக்க முடியல. ஹி வீக்கஸ்ட்னு போட்டிருக்காரு. ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஃபிசிக்கலி வீக்கஸ்ட், ஆனால் ஃபிசிக்கலி அவர் ஸ்ட்ராங்கஸ்ட். வெங்கல நிறம், நரைத்த குறைந்த தலைமுடிகி, புடைத்த கண் எலும்புகள், பழுப்பு நிற கண்கள், அன்பு வாய்ந்த கண்கள். இது ஒன்று தான் ஒரு குவாலிட்டி. பெரிய வாய், 2-3 பற்கள், பெரிய காது. அதை கேலி பண்ணியிருக்கா நம்ம சரோஜினி நாயுடு. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? மிக்கி மவுஸ். காந்திக்கு பேர். அது வெரி குட் ஐயா, வெரி குட். எனக்கு இது கோர்ட்லேருந்து நடுவில் பேசலாங்களே, சந்தோஷப்படுறேன். எல்லோரும் பேசலாம். இது கொஞ்சம் கேஷுவலாக இருக்கணும். ஆமாம், உண்மை. அவளை பார்த்துட்டு சிரிச்சுட்டாங்க. இல்லைன்னு இல்லை. ஹூ வில் பி மோர் இர்ரெவல்யூஷியல் தென் யூ அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூட மரியாதை வேண்டாமா? நான் பெரியவண்ண இல்லையா? அவங்கள பார்த்தா சிரிப்பார். அவ்வளவு ஃபன்னியஸ்ட் க்ரீச்சர் தான் காந்தி. இங்கே இருக்கார் அவர். பழுப்பு வாய், பெரிய காதுகள், மிகப்பெரிய மூக்கு, அப்புறம்
குச்சியான கால்கள், குச்சியான கைகள், பாதி உடல். இதுதான் காந்தி. ரைட்டா? டிஸ்கிரைப் பண்ணிட்டேனா காந்தியா? என்னப்பா இப்படி சொல்கிறேன்? ஆமாம். ஆனால் அஸ்டானிஷிங் ஃபினாமினன்னு அந்த வார்த்தை இன்னொன்று போடுறது. அது என்னென்னா, நான் பார்த்த வரையும் அவருக்கு உலக சரித்திரம் எழுதினவர், வெள்ளியூராண்டு சாதாரணம் நினைக்காதீங்க, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எழுதினவர், அவ்வளோ ரெவல்யூஷன் பார்த்தவர், படித்தவர், எல்லாம் தெரிஞ்சவர். த ஒன்லி ரெவல்யூஷன் விச் இஸ் கேரிடு பை எ செயிண்ட். ரொம்ப அருமையான வார்த்தை. பாக்கி பேரெல்லாம் ராஜா, அரண்மனை எல்லாம் எம்பரர் தான் பண்ணியிருப்பான். ஒரு பெரிய யோகி மாதிரி இருக்கிறவன், ஒரு பெரிய செயிண்ட் மாதிரி இருக்கிறவன், ஒரு ரெவல்யூஷனை படுத்தினது இவர் தான். இப்படியா? ஆமாம். இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்கணும். சரி, ரைட், ஓகேயா. பேஜ் 61 அஃப்கோர்ஸ். ஏன்னா சிலதெல்லாம் இது உள்ளே இருக்கிறதையே நீங்கள் படித்து காட்டணும். சில மன்னித்து கொள்ளுங்கள் ஐயா, அந்த முதல் சாப்டரில் கன்க்ளூஷன் சொல்ல மறந்துட்டேன். அப்படியா? சொல்லிவிடு. எனி மேன் ஹூ சீஸ் திஸ் கிரைம், 1930, இப்போ கிடையாது, இப்போ பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிடாதீங்க. அண்ட் டஸ் நாட் ஸ்பீக் அவுட் இஸ் அ கவர்ட். எப்படி இதை எப்படி சொல்கிறார் பாருங்க, கோபத்தில் திட்டுறாரு பாருங்க. இதை பற்றி பேசாமல் இருக்கிறவன் கோழை. எனி இங்கிலீஷ் மேன் ஆர் எனி அமெரிக்கன், இவர் வந்து அமெரிக்கன், சீயிங் இட் அண்ட் நாட் ரிவோல்டட் பை இட் டஸ் நாட் டிசர்வ் ஹிஸ் கண்ட்ரி பை ஹிஸ் நேம். அந்த நாட்டை பற்றி சொல்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவன் அப்படிங்கிற இதுதான் முடிவு. சரி, இப்போ காந்தியை பற்றின ஒரு வாசகம் அவன் எவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு பாருங்கள். நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா அசந்தே போயிடுவீங்க. ஐ லவ் மியூசிக், இது காந்தியோட வார்த்தை. ஐ லவ் மியூசிக் அண்ட் ஆல் அதர் ஆர்ட்ஸ். பல பேருக்கு தெரியாது, அவருக்கு ரொம்ப கலைகள் பிடிக்கும். பட் ஐ டு நாட் அட்டாச் மச் வேல்யூ டு தெம் ஆஸ் இட் இஸ் ஜென்ரலி டன். I cannot, for example, recognize the value of these activities which require special technical knowledge of their understanding. உண்மையிலேயே சங்கீத கதை நீங்கள் ரசிக்கணும்னு சொன்னால் கொஞ்சமாவது கலை தெரிஞ்சுக்கணும், ஓவியம், சிற்பம் எல்லாமே. When I gaze at the stars, sworn heaven and the infinite beauty it offers my eyes, that means more to me than this human art. மனிதர்களால் செய்யப்படும் இந்த கலைகளை விட இயற்கை கொடுக்கும் கலையை மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். காந்தியோட பார்வை தெரியுது பார்த்தீங்களா? முதல்ல அவர் உருவத்தை வர்ணிச்சுட்டு அவர் யாருங்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிறத சொல்கிறார் பாருங்க. தட் டஸ் நாட் மீன் தட் ஐ இக்னோர் தி வேல்யூ ஆஃப் தி ஆர்ட்ஸ். எஸ், ஜென்ரலி கால்ட் ஆர்டிஸ்டிக், பட் பர்சனலி இன் கம்பேரிசன் வித் தி இன்ஃபைனட் பியூட்டி ஆஃப் நேச்சர் ஐ ஃபீல் திஸ் அன்ரியாலிட்டி இஸ் டூ இன்டென்ஸ்லி. லைஃப் இஸ் கிரேட்டர் தேன் ஆல் ஆர்ட். லைஃப் இஸ் கிரேட்டர் தேன் ஆல் ஆர்ட். இது வந்து ஐயா, இதுதான் காந்தியை வந்து அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும்னு நினைக்கிறேன். முதல்ல உருவத்தை சொல்லிட்டேன், அவர் யாருங்கிறத இதை சொல்லுது அப்படிங்கிற. ரொம்ப அருமை. இன்னும் 2-3 நிமிடங்களில் காந்தியை பற்றி சொல்லி முடிச்சுடுங்க. சரியா ஐயா? பண்ணுறேன் ஐயா. ரைட். அவர் 1915 ஆசிரமம்னு ஒன்று ஆரம்பித்தார் சபர்மதியில். அப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. 16, 17, 18, 19 வந்து ரொம்ப முக்கியமான ரவுலட் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு கூட காப்பி கொடுக்கலாம் ஐயா. எல்லாம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு கேஷுவலாகவே, நீங்களும் வாட்ச் பண்ணுறவங்களும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து இந்த நீதிமன்றம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டு நீதிமன்றம், அதனால் ஃப்ரீயாக இருக்கலாம், ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால இந்த ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா வெயிட்டான புத்தகம், எனக்கு ரொம்ப வேதனை படிச்சிருச்சு. ரொம்ப படிக்க வேண்டிய நீங்கள் புத்தகம், ஆனால் ஜாக்கிரதையாக படிங்க. சரி, ஆனால் பர்சனலாக நான் பார்த்ததையும் சொல்லிடுறேன். என்ன ஒன்று வந்து அவர் இதை வந்து என் கண்ணில் பட்ட மிஸ்டேக், அது அவருக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அண்ணன் எழுதியிருக்கார். 1906 காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கார். அப்போ ஏஷியாட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் கைவிரலை பதிவு பண்ணணும். இவருடைய புத்தகப்படி என்ன போட்டிருக்குன்னா, த ஹிந்துஸ் ஷுட் ரிப்போர்ட் டு தி போலீஸ் வித் தம் பிரிண்ட்ஸ். இது தப்பு. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹிந்துஸ், இட் இஸ் ஃபார் ஆல் த பர்சன்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. எனக்கு ஒருவேளை சந்தேகம், இது வந்து பியூர்லி மை கெஸ்ட் ஒர்க்கு தான். ஏஷியன்ஸ் தான், ஏஷியாட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன். அதனால தான் கரெக்ட். நீ நல்ல வேலை ஞாபகப்படுத்தி விட்டேன்.
அங்கே பார்சி இருந்தாங்க, மொஹமடன்ஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, தமிழர்கள் இருந்தாங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் இருந்தாங்க, எல்லா மதத்துக்காரங்களும் இருந்தாங்க, முஸ்லீம்கள் இருந்தாங்க, அவங்க தான் ஜாஸ்தி. அதோட சைனாக்காரங்க இருந்தாங்க. தேவர் ஆல்சோ கால்டு, அவங்களும் பண்ணணும். இவர் வந்து ஹிந்துஸ்னு போட்டிருக்காரு. அது தவறு தவறு தவறு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் பியூர் கெஸ்ஸு தான், ஐ டோன்ட் நோ, கோப்பிட்டு தான் கேட்கணும். அவர் வந்து ஒருவேளை இந்தியர்னு போட்டிருக்கலாம், ஹிந்துஸ்ன்னு ஒரு வேளை அப்புறம் மாற்றிட்டாங்களா என்ன தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இது என்னுடைய பியூர் கெஸ்ஸு தான், ப்ளீஸ் அப்போ நினைக்காதீங்க. எல்கே அத்வானிக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் இது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தேகப்பட்டது, ஏன்டா அவருக்கு இது காந்தியை பற்றி இல்லை எப்படா பிடிக்கும் அவருக்கு அப்படின்னு. பட் ஆனால் இந்த மிஸ்டேக் இருக்குது. இண்டூஸ்ன்னு தான் இருக்குது. இந்த புத்தகம் ஃபுல்லாக படித்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்தியனுங்கிற வார்த்தையே கிடையாது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டது. ஓ ஓ மன்னித்து, ரைட். ஓ இல்லை, HINDUன்னு இருக்கு. சரி, நன்றி கோபு. ஒருவேளை எனக்கு இந்த சந்தேகத்தில் தான் கேட்டேன் நான், ஒருவேளை தவறாக இருக்கலாம். நான் கூட தவறாக, அதை பற்றி கவலை இல்லை. அது டைம் முடிக்கணும் நான். அது இவருடைய தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது தவறு தான், அதில் ஹிந்துன்னு போடக்கூடாது. 1906 ஹிந்து ஆக்ட் இல்லை அது. இந்தியனுக்கு அவங்க நாகப்பன், அவங்க எவ்வளோ பேர், செட்டியார், செட்டியார், ஜோசப் ராயப்பன், எனக்கெல்லாம் நான் அது வந்து இது மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன கேட்டேன்னு எந்த நேரத்துலையும் சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் தென்னாப்பிரிக்காவில் சேர்ந்து. அதை பிரமிப்போடு எப்பவும் சொல்லுவேன், அவ்வளவு சந்தோஷத்தோடு சொல்லுவேன். நீங்களும் படிங்க. அந்த 21 இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து தனியாக ஒரு மனுஷன் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கிரேட் மார்ச் பற்றி இல்லை. ஓ சீக்கிரம் முடிக்கணும் ஐயா, போயிட்டுருக்கேன். வில் டியூரான் பார்த்துக்கோ. ரைட், ஓகே. அந்த ரவுலட் ஆக்ட் வந்துட்டு அதுக்கு எகெயின்ஸ்டாக காந்தி என்ன பண்ணுறாருன்னா ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்று கொண்டு வர்றார். ஓ அப்படியா? ஆமாம், அவர் சொன்னதுனால பலவிதமான மாற்றங்கள் இந்தியாவில் ஏற்பட்டது. கொஞ்சம் காப்பி குடிச்சிக்கிறேன் ஐயா. குடிக்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்கணும், ரொம்ப டென்ஷனோடலாம் இருக்கக்கூடாது. சரி, இப்போ இது மாதிரியெல்லாம் அவரை பற்றின சொல்லியிருக்காரு. அதில் இன்னொன்று விட்டு போச்சுக்கு, நானே எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது இவர் மேலே. ப்ரூம்ஸ்ஃபீல்டுன்னு ஒரு ஜட்ஜு சொல்கிறாரு, அதை அவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு இங்கிலீஷ்காரனும் காந்தியை வந்து கைது பண்ணி கோர்ட்டை இதில் கொண்டு போய் அடைக்கும்போது மிகுந்த வருத்தத்துடன் உங்களை செய்கிறோம், வித் கிரேட் ரிக்ரெட்ஸ்னு போட்டுருக்கேன். ஆனால் இவர் சொன்னதை சொல்லவே இல்லை. யார்? ப்ரூம்ஸ்ஃபீல்டு. ப்ரூம்ஸ்ஃபீல்டு என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப ஃபேமஸ்ஸு, நாமலாம் கூட அடிக்கடி கோட் பண்ணுவார். இஃப் ஐ ஆம் ஏபிள் டு, ஐ ஹாவ் டு கிவ் யூ இன் 1924, I have to give you, 1922, if I have to give you the punishment, 6 years of rigorous imprisonment, சௌரி சாரால் நடந்த பிறகு வேறு வழியில் பேர்பட்ட புனிதமான உனக்கு கொடுக்குறேன். பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்களாலோ இல்லை சில காரணங்களாலோ உன்னை விடுதலை செய்தால் மிகவும் மகிழ்ச்சி விடக்கூடிய ஒரு ஆள் என்னை தவிர எவனும் இல்லை. யார்? ஜட்ஜு சொல்கிறாரு சார். இது மாதிரி சரித்திரத்திலே கிடையாது. நார்மலாக ஜட்ஜஸ் எல்லாம் பர்சனல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. அதனால தான் காந்தியை வந்து அவ்வளவு உயர்ந்ததாக பெரியாது நினைக்கிறேன். தவறு செஞ்ச, ஏன்னா வேறு வழி இல்லை, உன்னை கைது பண்ணதை உன்னை விடுதலை பண்ணிட்டா அதை இவர் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன், பண்ணலை. சரி விட்டுருங்க. சரி, அப்புறம் ரிலிஜன் ஆஃப் காந்தி என்னது? காந்தியை பற்றி நான் ஒரு சொல்லணும்னு நினச்சேன் இல்லையா, இன்னும் 2 நிமிஷத்துக்கு முடிச்சிடுறேன். ரைட் டு காங்கர், ரைட் வில் காங்கர் அட் தி எண்ட். இதுதான் காந்தியினோட ரிலிஜன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எது உண்மையானதோ எது நேர்மையானதோ அதுதான் ஜெயிக்கும். அதுதான் காந்தியினுடைய மதம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்துவோ முஸ்லீமோ அதெல்லாம் கிடையாது. சூப்பராக இருக்கேன். அப்புறம் சோஷியல் ஃபிலாசபி, அதுதான் ஒரு சிக்கலான ஒரு விஷயம். என்னது? அதில் அவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா சில விதமான மாற்றங்களை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? சில வேறு வழி இல்லாமல் இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு இந்த புத்தகம் படித்ததுக்கு காரணம், காந்தியை நிறைய கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கார். கடைசியில் முடிக்கும்போது கிரிட்டிசிசம்னு சொல்லிட்டு விமர்சனங்கள். யார் யார்? தாகூர் அவர் பண்ணுறதெல்லாம் பற்றி சொல்லிவிட்டு, தாகூர் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். லூசுத்தனமாக கதரை வச்சுக்கிட்டு கை நூற்றுனால ஒன்றும் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரி வரணும். ஒன்லி கிரேட் இண்டஸ்ட்ரி வில் ஹெல்ப் இந்தியா டு கம் அவுட் ஆஃப் இட்ஸ் பாவர்ட்டி அப்படிங்கிறார். அத்தனை பேருக்கு துணி கொடுக்க முடியாதுடா லூஸை, நீ என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிறார். காந்தி சொல்கிறாரு, இல்லை எனக்கு நான் நம்புகிறேன். இந்த சமயத்தில் தான் திருமலை சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன், உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதில்லை.
அவர் கிராமத்து வழியாக நடந்து போகும்போது ஒரு அம்மா வந்து இவர் கையில் காந்தி படத்தை எடுத்துன்னு போகிறாரு. குழந்தைய கூப்பிட்டு கும்பிட்டுக்கோ. அந்த படத்தில் இருக்கிறவர் தான் நம்ம கையில் இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கும் 4 அணா 6 அணா 8 அணா வர்றதுக்கு காரணம். ஏன்னா கையால் நான் வீட்டில் இருந்து நுக்கிறேன், டெய்லி வந்து நூல் வாங்கிட்டு போகிறாங்க, அதனால் பைசா கிடைக்குது. அப்படியே எனக்கு கேட்டபோது ஒரு மாதிரி அப்படியே இது ஒவ்வொரு குக்கிராமத்தில் இங்கே விருதுநகர் பக்கத்தில் ஒரு இடத்துல இதுதான் உண்மையான நிலை. அத்தனை கிராமத்து மக்களுக்கும் ஒரு சாப்பாடு போட்டுட்டார் அவர். ஆனால் இவர் தாகூர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணார். இதை லூசுத்தனம் இருக்குது, கதரெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படி. அஹிம்சையினால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வரிசையாக கிரிட்டிசிசம்னுங்கிறத படிச்சிடுறேன் பாருங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஜாஸ்தி சொன்னால் கஷ்டம், அஃப்கோர்ஸ் நிறையா இருக்குது, படிச்சுக்கோங்க. நிறையாவே சொல்லியிருக்கார் கிரிட்டிசிசம் நிறையா. அப்புறம் அவருடைய எஸ்டிமேட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் காந்தி ஒருத்தர் தான் சிறப்பான விஷயங்கள் அதாவது கைவினைன்னு சொல்லக்கூடிய கைவினை பொருட்கள் ஹேண்டிகிராஃப்ட்ஸை உயிர் கொடுந்தவர். ஆல் இண்டியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் மாதிரி. கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க எல்லாரும், அதுக்கு உயிர் கொடுத்தவர் இவர் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா? ஒரு கிறிஸ்டியன் சொல்கிறார், அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நான் இந்த தடவை யூரோப் போன போதெல்லாம் ஒரு பேர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கண்ணா தெரியுமா. அங்கே ஜெர்மனிலாம் பார்க்கும்போது வித்துருவான் போல் இருக்கு. அங்கே பாஸ்டனில் ஒரு இதை விற்றுட்டாங்க. இவங்க கோவில் மாதுவா கோவில் ஒன்று இருக்குது, என்ன பண்ணு வேற மாதிரி இருக்குன்னு, சர்ச்சு சார் இதை விற்றுட்டாங்க சார் அப்படின்னா. அதனால் சர்ச்சுக்கு யாரும் போகிறதில்ல. இவர் தான் சொல்லியிருக்கார், ஒரு கிறிஸ்துவர் சொல்கிறார், ரெவல்யூஷனரி லைஃப் அண்ட் மீனிங் டு கிறிஸ்டியானிட்டி, ரெவல்யூஷனரி மூமெண்ட். அதுக்கப்புறம் ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தீவிரவாதிகள், அவங்களெல்லாம் மாற்றணும். ஆனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் மெல்ல மாறட்டும். இதெல்லாம் சிறப்பான அம்சம் ஐயா காந்திகிட்ட. அப்படியா? ஆமாம், அவங்களெல்லாம் ஒதுக்கலை, மெல்ல மாற்றம், மனமாற்றம் மெல்ல ஏற்படட்டும். இதுதான் எனக்கு பிடிச்ச காந்தி. அப்புறம் பர்சுவேட் தி கன்சர்வேட்டிவ்னா பழமைவாதிகள் நிறைய பேர் இருக்கான், அவனெல்லாம் அவசரப்படாத, மெல்ல 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 போய். இதுதான் காந்தியினுடைய பெரிய சிறப்பான விஷயம். யூனிட்டி அமங் மென், ப்ரைட் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரிமென். அத்தனை பேருக்கும் ஒரு பெருமையை கொடுத்தார், நம்ம நாட்டினுடைய பெருமையெல்லாம். அதனால் டாகூருடைய கடைசி சேயிங்கோடு இதை முடிச்சிடுறேன் ஐயா. இப்போ ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு, பட் இருந்தாலும் சொல்லி முடிக்கிறேன், பரவாயில்ல. சரி சொல்லு. இது வந்து டாகூருடைய சேயிங். ஏன் காந்திக்கு பெருமை? He stopped at the threshold of huts of thousands of dispossessed, dressed like his own. He spoke to them in their own language. He was living truth at last, and not only quotations from books. For this, the reason Mahatma is the name given not by me, but the real people gave him. What else? Who else has felt like him? ஒவ்வொரு இந்தியர்கள் வருத்தப்பட்டதை யார் இந்த மாதிரி வருத்தப்பட்டா? அவன் யார் அந்த ஆள்? பேரிஸ்டர் படித்தவன். அவனுடைய எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா படித்து பாருங்கள், தென்னாப்பிரிக்காவில். ஆக்சுவலாக போட்டு கால்குலேட் பண்ணேன், ஒரு மாதத்துக்கு 1906 1.5 கோடி ரூபாய் சார். 1.5 கோடி, நம்ப முடியுமா? தங்க காயின்ஸ் ஜெயிச்சிருக்கார். அதை தமிழ் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணேன். எவனுமே அவ்வளோ சம்பாதிச்சதில்லை. அவர் வந்து இங்கே வந்துட்டு வருத்தப்பட்டிருக்கார் நம்ம இந்தியாவை பற்றி. when love came to the door of India, that door was wide open, and Gandhi called India bloomed forth to a new greatness, just as one before in earlier times, when Buddha proclaimed truth to fellow feelings and compassion and all living creatures. யாரோட சேர்க்கிறார் பார்த்தீங்களா? புத்தரோட சேர்க்கிறார். அதுதான் ரொம்ப அற்புதமானது. சரி, இப்போ சீக்கிரம்ப்பா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. என்னமோ 3வது சாப்டர் 3வது சொல்லணும். நீ என்னது? ரெவல்யூஷன் ஐயா சொல்லிடுறேன். ரைட். காந்தி கொஞ்சம் காப்பியை குடிச்சிக்கிறேன். நீங்களாம் காப்பி குடிச்சு முடிச்சுட்டு போல் இருக்கு. ஆச்சு. ரைட். ரெவல்யூஷனுங்கிறது என்னென்னா 43 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன். அதில் 2 ரெவல்யூஷன் தான். 1930 தானே எழுதுகிறாரு. ஒத்துழையாமை இயக்கம், இன்னொன்று சூப்பர் உப்பு சத்தியாகிரகம், 2 தான். சரி. 1985 நடுத்தர இந்திய வகுப்பு மக்கள் பிரிட்டிஷ் ரூலை ஏற்றனர். 85 பல நன்மைகள் ஏற்பட்டது. ஒரு இடத்துல சொல்கிறார், ரொம்ப வருத்தமாக இருக்குது, நாங்கள் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய பவர் மட்டும் இல்லை,
வெள்ளைக்காரங்க இந்தியர்கள் விரும்புகிறாங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சோகத்தோடு சொல்லணும், அவங்க போகிறேன்னு சொன்னபோது போயிடாதேன்னு தந்தி கொடுத்த ஆட்கள்லாம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற குட்டி சமஸ்தானங்கள் இருந்து பார்த்தீங்களா 520. ஐயோ போயிடாத, ஐயோ போயிடாத. யார்? அவனை போய் கெஞ்சினாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர்றவங்கெல்லாம் எங்களை என்ன பாடுபடுத்துவாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் இருக்குது. ஏன் இன்க்ளூடிங் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே. இதெல்லாம் ரொம்ப சோகமான விஷயம். அப்புறம் 1905 கேள்விப்பட்டிருப்பீங்க, லார்டு கர்சன் வங்காள பிரிவினைன்னு ஒன்று ஏற்படுத்தினார். அதுதான் இந்தியாவினுடைய புரட்சிக்கு முதல் சீடு. அதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்காது. திலகர் சொன்னார், சுயராஜ்யம்னு சொல்லிட்டு என்னுடைய பிறப்பு உரிமை, வெளிநாட்டு பொருட்கள் புறக்கணிப்பு, இதெல்லாம் காந்திக்கெல்லாம் முன்னாடியே. 1905 தான் இந்திய புரட்சி ஆரம்பமாயிற்று. இவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் ஆமாம், புரட்சி அப்போ தான் ஆரம்பிச்சது. அப்புறம் 1914 வரையும் வெம்டி. காந்தி வந்த பிறகு காந்தி என்ன நினைக்கிறாருன்னு, இது ரொம்ப அழகான பார்வை அவருடைய. இது நானும் பார்த்துருக்கேன். இது சரியான்னு கேட்குறேன். அவர் எழுதியிருக்காரு, நீங்களே வந்து சொல்லலாம். இந்த முதல் உலக யுத்தத்தில் 1914 நடந்தது தெரியுமா? 18 வரையும் போச்சு. இவர் 18 வந்து 1918 அவருடைய குஜராத்தி ஊர்களுக்கே போய் எங்கே வந்து கேடா சத்தியாகிரகம் பண்ணாரோ அதே இடத்துக்கு போய் ஆர்மிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு பேர் என்ன சார்? ஒரு சீல் ஆரம்பிக்குமே, அது பேர் என்ன? ஒரு வார்த்தை. கன்ஸ்கிரிப்ஷன். கன்ஸ்கிரிப்ஷன்னா ஆள் சேர்க்கறது. இவரே போய் கேட்குறாரு. யார்? காந்தியை. யார் சத்தியம் நம்ம வந்து அகிம்சையோடு இருக்கணும்னு சொல்லி இவ்வளவெல்லாம் போராட்டம் 1915, 16, 17, 18 பண்ணவர் 18 போய் முதல் உலக யுத்தத்துக்கு நாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு உதவி பண்ணணும், அதனால் நம்ம ஆளை சேர்க்கணும் அப்படிங்கிறார். நம்பவே முடியல அவளால். வரமாட்டேன்ட்டாங்க பல பேர். தெரியுமா உங்களுக்கு? சில சுவாரஸ்யமான சில காந்தி பற்றின ஒரு விஷயம்லாம் சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்ன தெரியுமா? உப்பு சத்தியாகிரகம்னு வருது இல்லை, அப்போ 10 கட்டளை 10 கண்டிஷன் போடுறாரு லார்டு இர்வினுக்கு. 10வது கண்டிஷன் என்ன தெரியுமா? என் கையில் நான் துப்பாக்கி வச்சுன்னு போகிறதுக்கு பர்மிஷன் வேணும். யார் சார் சொல்கிறா? உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை? ஒரு அஹிம்சையை பேசுகிறவன் எப்படி என்னை பாதுகாப்பிற்கு எனக்கு துப்பாக்கி வேணும்னு சொல்லுவார். எழுதியிருக்கார் 10வது. நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். சிலதெல்லாம் புதிர். கொஞ்சம் நல்ல ஆழமாக படித்தா தான் காந்தி புரிய முடியும். அது கொஞ்சம் படிக்கணும். வேணா அப்புறம் விளக்கமாக சொல்கிறேன் ஏன் அப்படி சொன்னார்னு. இதெல்லாம் பெரிய புதிர்கள் இதெல்லாம். அப்புறம் மாண்டேக்கு, ஜேம்ஸ்பர்டு, அது எல்லாம் சீர்திருத்தங்கள்லாம் வந்தது. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமானது. ரவுலட் சட்டம் என்னாச்சுன்னு சொன்னால், ரகசிய விசாரணை கோர்ட்டில் அல்ல. கோர்ட்டில் இது மாதிரிலாம் பண்ண மாட்டோம். 3 ஜட்ஜுகள், வக்கீல் கூடாது, சாட்சிகள் கூடாது, அப்பீலும் கூடாது. அது பேர் மார்ஷியல் கோர்ட், மார்ஷியல் லா. இதுதான் எது? ரவுலட் சட்டம். இதை எதிர்த்து போடணுமா வேண்டாமா? அதைத்தான் எதிர்த்து போராடணும்னு பண்ணார். அதுக்கப்புறம் அமிர்த்சர் கொலை வழக்கு. அது ரொம்ப பரிதாபமாக இருக்குது படிக்கிறது. ஜாலியன் வாலாபாக். அப்பா கடவுளே, அவ்வளோவெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தி. ஏகப்பட்ட ஆட்கள் அவங்கள வந்து காலி பண்ணிட்டாங்க. இதை எடுக்கணுங்கிறதுக்கோசரமே உங்களதெல்லாம் பல பேர் தெரிஞ்சிருக்காது. 1921 ஒரு மலையாள படம் வந்தது, போய் பாருங்கள். மாப்பிளா கலகரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மாப்பிளாங்கிற ஒரு ஊருக்கு, மாப்பிளா துலுக்கர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய கேரளாவில் இந்துக்களுக்கும் அதுக்களுக்கும் முதல்ல கலவரத்தை ஏற்படுத்தி விட்டது இவங்க தான். யார்? பிரிட்டிஷ்காரங்க தான். அந்த இதுக்கு பேரே 1921 பேர். காந்தி பற்றின சுவாரஸ்யம் வந்து இந்த ஆள் சேர்க்கறது ஒன்று, ரைட் டு பொசஸ் சால்ட் சத்தியாகிரகம். அந்த சால்ட் சத்தியாகிரகம் அது ரைட்டு. அப்புறம் சௌரி சௌரான்னு ஒன்று வருது, அதில் ஒரு அருமையான வாசகம் போடுறாரு பாருங்கள், அதை படித்து காட்டுறேன். இன்னும் 2 நிமிஷத்தில் முடிக்கணும். என்னன்னு சொன்னால், ஆமாம் இப்படி போயிட்டே இருக்காது. என்ன சொல்லணும்னா, காந்தி பர்ஃபார்ம்ட் அன் ஆக்ட் ஆஃப் மாரல் கரேஜ் ஹார்ட்லி பேரல்ட் இன் ஹிஸ்ட்ரி. இவர் சொல்கிறாங்க பெருசு இல்லையா மாரல் கரேஜ்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் தவறு செய்து விட்டேன், ஹிமாலய தவறு செய்து விட்டேன்னு காந்தி ஒத்துக்கிட்டு இருக்கார். ஹிமாலயன் மிஸ்கால்குலேஷன் சௌரி சௌராக்கு முன்னாடியே சொல்லிட்டார். சௌரி சௌரா நடந்த பிறகு கேன்சல் பண்ணிடுறார். ஐ விட்ராதின்ட்டார். யார் பண்ணுவா? லூஸா என்ன? ஆனால் அதனால் என்ன ஏற்பட்டது தெரியுமா? சித்தரஞ்சன் தாஸ், அன்னி பெசன்ட், மாளவியா, மோதிலால் நேரு, வல்லபாய் பட்டேல், சரோஜினி போன்றவர்களாம் சுயராஜ் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் காந்தி பின்னாடியெல்லாம் போகக்கூடாது, லூஸு, அது திடீர்னு கூட்டின்னு போவோம், அப்புறம் நான் விட்ரா பண்ணுறேன்னு போயிடும். அதனால் அது லாய்க்கு இல்லைன்னு சொல்லி போயிட்டாங்க.
இதெல்லாம் 1924 28 வரையும் 29 வரையும். அப்புறம் 30 உப்பு சத்தியாகிரகம். அது ரொம்ப ரிமார்க்கபிள். ஒரே ஒரு பேசேஜ் மட்டும் படித்து காட்டிக்கிறேன் போகிறோம், ஏன்னா அப்போ டைம் இல்லாமல் போயிடும். அது ரொம்ப படிக்கிறதுக்கு வேதனையாக இருக்குது. அது ஐயோ அப்பா, அந்த வெப் மில்லருடைய வாசகம் மட்டும் படிச்சுட்டு விட்டுறேன், ஏன்னா ரொம்ப சிரமமானது, அது ரொம்ப கஷ்டம். வெப் மில்லர் இதை போய் கேளுங்க. யூரோப்பியன் நியூஸ் மேனேஜர் ஆஃப் யுனைடெட் ப்ரெஸ். அதனால் எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க போட்டது தான் முக்கால்வாசி போட்டுக்கார். இன் 18 years ஆஃப் ரிப்போர்ட்டிங் இன் 20 countries, அவர் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். டியூரிங் விச் ஐ ஹவ் விட்னஸ்டு இன்யூமரபிள் சிவில் டிஸ்டர்பன்சஸ். இவரே சொல்கிறார், riots, street fights, rebellions. I have never witnessed such a harrowing scene at Darsana. படம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். The western mind can grasp violence returned by violence. அமெரிக்கன் தான் இவர் எழுதுகிறாரு. சண்டை போட்டால் இடித்தா திருப்பி குத்துவ, ரைட்டு. cannot understand a fight, but is, I found, perplexed and baffled by the sight of the men advancing coldly and deliberately and submitting to the beating without attempting to defense. கண்ணை மட்டும் மூடிக்கணும்னு சொல்லியிருக்காரு காந்தி. கண்ணை மட்டும் மூட அடி கடவுளே. அதை விட ரொம்ப வருத்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மனிதர்களுடைய பிறப்பு உறுப்பெல்லாம் போட்டு ஐயோ அதெல்லாம் படிக்கிறதுக்கே முடியல, ரொம்ப நாஸ்தி பண்ணியிருக்கான். அதெல்லாம் கடைசியாக படிக்கிறேன். சம்டைம்ஸ் த சீன்ஸ் வேர் ஸோ பெயின்ஃபுல் தட் ஐ ஹாவ் டு டேர்ன் அவே மொமெண்ட்லி. அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியும், அவன் தலையை இப்படி திருப்பின்டுருவான். சார் கூட்டமாக போய் அடி வாங்குவீங்களா? கீழே உடனே அடுத்தது நீ போகிறீங்க, எப்படி போகிறீங்க? எனக்கெல்லாம் அதை கேட்டுட்டு ஆச்சரியமாக போச்சு. கடைசியில் அவர் சொல்கிறாரு, ஒன் சர்ப்ரைசிங் ஃபீச்சர் வாஸ் தி டிசிப்ளின் ஆஃப் தி வாலண்டியர்ஸ். இட் சீம்டு தே ஆர் தரலி இம்ப்யூப்டு வித் காந்திஸ் நான் வயலன்ஸ் க்ரீட். இது யாரும் பார்த்ததே கிடையாது, எங்கேயும் நடந்ததில்லை, உலகத்துலேயே நடந்ததில்லை, ஆனால் நடந்திருக்கு. இதைத்தான் இந்த மேடம் ஸ்லைடு கங்க்ராச்சுலேஷன்ஸ் போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இதுக்கு எழுதிடுச்சு. இதெல்லாம் இல்லை, அதை படித்ததுலேருந்து அவங்கள்ட்ட ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. இவ்வளவு கேவலமாவா, இவ்வளோ மோசமாவா நம்ம நடந்தது? ஆமாம், ஆனால் அதில் பல பேர் இல்லை, நம்ம ஆட்கள் தான் பண்ணது. இவன் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? பிரிட்டிஷ்காரங்க 60,000 பேர், ரொம்ப சோகமானது. சரி ஐயா, ரைட்டு முடிச்சிட்டேன். அதனால் வேறு வழி இல்லை. இப்போ வந்து ரைட்டு, நீங்களாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க தரப்பு இங்கிலாந்து தரப்பு சொல்லணும்ல. அவங்க என்ன இப்போ கோர்ட்டு, நம்ம இருக்கிறது கோர்ட்டு. உங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு காரணம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். 3 காரணம் சொன்னேன். ஒன்று வந்து ரொம்ப பரிதாபமாக இந்தியாவை இதை அழிச்சாச்சு. காந்தி வந்து ரெண்டு பெரிய போராட்டம் பண்ணிட்டார். அவசரப்படாத, 3 முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார். 3ஆவது வரும், 4ஆவது வரும். அந்த மக்களை கிளப்பி விட்டுட்டான். 1930 நீங்கள் இருக்கீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, 3ஆவது என்ன சொன்னேன்? அந்த ரிபெலியெல்லாம் பற்றி சொல்லிட்டேன். ரைட்டு, இப்போ இரு, ஓம் பக்கம் இருக்கட்டும், அந்த பக்கம் இந்த பக்கம் வரப்போகிறோம். இந்த பக்கம் யார் இருக்கா? இங்கிலாந்து. அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய கிளாசிக் டாப். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டோம். ஏன்? வரிசையாக சொல்லட்டுமா ரீசனு? கேட்டாலே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. நான் 10 நிமிஷத்துக்கு முடிக்கணும். ஆனால் ஒரு வெள்ளைக்காரனுடைய வாயிலேருந்து வர வார்த்தைகள் தான். முதல்ல எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எங்களுடைய தலைவர் வந்து நீச்சே, ஃப்ரெடரிக் நீச்சே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊபர் மேன்ஷன் ஒன்று படித்து பாருங்கள், தெரியும். எவனுக்கு அதிகாரம் இருக்கோ அவனுக்கு அதிகாரம் செலுத்துவதற்கு எல்லா விதமான உரிமையும் மனித வர்க்கத்தில் உண்டு. த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இல்லை, சூப்பர். அதே மாதிரி அதனால் நாங்கள் அப்படி தான் இருப்போம். என்னடா அப்படி சொல்கிறேன்? ஆமாம், எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு இல்லை. 2வது, சர் வில்லியம் ஜான்சன் ஹிக்ஸ், மினிஸ்டர் ஆஃப் தி பால்ட்வின் கவர்மெண்ட், சில வருடங்களுக்கு முன் நேர்மையான இந்தியர்களின் கீழ்நிலையை உயர்த்துவதற்காக, அவருடைய வார்த்தகம், நேர்மையாக சில இந்தியர்களின் நிலைகளை உயர்த்துவதற்காக நாங்கள் இங்கிலாந்தில் இருக்கிறோம் என்று கிறிஸ்துவ பாதிரியார்கள் சொல்லுகிறார்கள். அது தவறு. யார் சொல்கிறா இதை? வில்லியம் ஜான்சன் என்று ஹிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹோம் மினிஸ்டர். இதில் இவர் இன்னொரு சிறப்புன்னு சொன்னால், அங்கே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது, படித்து பாருங்கள். இவர்கிட்ட ஒரு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நான் ரொம்ப கோகுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லணும், அத்தனையிலையும் நம்பர் இருக்குது, எத்தனையும். இந்த பேஜில் போனீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, நீ அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கலாம். ஆதாரத்தோடு எழுதின புத்தகம். எங்கே? ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பார்த்தோம்.
அதனால் கிறிஸ்துவ பாதிரியார்கள் கூறுவது தவறு. நாங்கள் பிரிட்டானியர்கள் என்னத்திற்கு போயிருக்கோன்னு சொன்னால் எங்களுடைய பொருட்களின் சந்தை. அருமையான வார்த்தை. இந்தியா வந்து மார்க்கெட், எங்களோடது விற்கணும், அதுக்கோசரம் தான் இந்தியாவில் இருக்கோம். நாங்கள் எப்படி முடிக்கிறான் பாருங்க. We won India by sword and we will keep it by sword. கேட்டீங்களா? யூராண்டு எப்படி பேசுகிறாரு பாருங்க. எதிர்த்தரப்பு வாதம் சொல்லணும் இல்லை, கேட்கணும் இல்லை. நீ வந்து இந்தியா சைடே சொல்லிட்டு இருக்க, பிரயோஜனப்படாது. சரி, ரைட். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்களே, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நானும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதிசயப்பட்டு போனேன். நீங்கள் உண்மையாக பொய்யானு தெரியாது, கேட்டு பாருங்கள். அவருடைய வாசகம் இதெல்லாம். இந்த வெயிலும் சூடு இருக்குது பார்த்தியா இந்தியாவில், அது ரொம்ப கொடுமை. உண்மையிலேயே நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படித்தீங்கன்னு தெரியும். பாக்கி நாடுகளெல்லாம், இங்கிலாந்து ஆட்கள்லாம் போய் அந்த இடத்துல தங்கிறதுக்கு காரணம் அந்த சுதோஷண நிலை. இங்கே இந்தியாவில் இருக்கிற சூடை தாங்க முடியல. ஆரியர்கள் 4000 வருஷம் முன்னாடி வந்தாங்க. ஹீட் டெஸ்ட்ராய்டு தேர் வைட்டாலிட்டி அண்ட் தே டிகேடு. ரெண்டாவது, 700 வருடங்களுக்கு பிறகு முகமதியர்கள் வந்தார்கள். ஹீட் டிஸ்ட்ராய்டு தேர் வைட்டாலிட்டி அண்ட் தே டிகேட். 400 வருஷங்களுக்கு முன்னாடி மங்கோலியர்ஸ் வந்தாருங்க, முகல்ஸ். வெயில் இதே மாதிரி அவங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. 18ஆம் நூற்றாண்டு நாங்கள் வந்தோம். பேட்டில் ஆஃப் பிளாசி சொன்னேன் இல்லையா? பேட்டில் ஆஃப் பிளாசி எங்களோடது ஒரு விசித்திரமான நல்ல அழகான அப்சர்வேஷன். நீங்களே பாருங்களேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் திருப்பி கூப்பிட்டுருவோம். 5 வருஷம்தான் இருப்பான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல கொடைக்கானல், ஊட்டி, அப்புறம் நார்த்தில் இருக்க சிம்லா, அந்த மாதிரி இடத்துல தான் பார்லிமெண்ட்டு இதுக்கு இதெல்லாம் மெயினாக நடக்கும். மெயினாக அங்கே போயிடுவாங்க. ஆமாம், இந்த சூடு வந்து அங்கே வருஷம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கோசரம் இல்லை, இங்கிலாந்துலேருந்து வைஸ்ராய்களை அனுப்புவோம். இங்கே வந்து அப்படியே நறுக்கி வச்சுருப்பான். அதனால் எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. இங்கிலாந்து இல்லை என்றால் பிரெஞ்சு பிடிச்சிருப்பான், போர்ச்சுகல் பிடிச்சிருப்பான், ஜெர்மனி பிடிச்சிருப்பான், டச்சு பிடிச்சிருப்பான். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க வாதங்கள்லாம். இந்தியாவை வென்ற பழைய குழுக்கள் அங்கேயே தங்கி வலிமை இழந்து விட்டனர். பிரிட்டிஷ் வடக்கிலிருந்து புதிதாக வந்தார்கள். 5 வருடங்கள் கழித்து இங்கிலாந்து திரும்பி சென்றார்கள். மழையும் பனியும் பெற்ற உற்சாகத்தில் திருப்பி வந்து இருந்தார்கள். அதனால் நாங்கள் இந்தியாவில் தான் இருப்போம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டோம். எனவே 60,000 ஆங்கிலேயர்கள் 30 கோடி இந்தியர்களை அடக்கி ஆளுகிறோம். இன்னொருத்தன் சொல்கிறான், அது படிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சார். ஒரு பிரிட்டிஷ் ஏஜெண்ட்டை பாருங்கள், அவனுடைய அழகு, அவனுடைய கம்பீரம். ஒரு இந்தியர்களை பாருங்கள், இவன் கண்டிப்பாக அடிமையாக இருக்கத்தான் லாய்க்கு. ஏன்னா அவனுடைய இதுவும் ஆளுமையாக அப்படி இருக்குது. ஒருவது ஆளுவதையும் மற்றவர்கள் அடிமையாவதையும் புரிந்து கொள்வீர்கள். பக்கம் 165 இருக்குது. நான் அதை படிக்கலை, டைம் இல்லை, அதனால் விட்டுறேன். இன்னும் 2 நிமிஷத்தில் முடிக்கணும். வேறு கேத்தரின் மேயோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப அருமையான, ரொம்ப வருத்தமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. அதுக்கு பேர் மதர் இந்தியா. அதுலேருந்து 2-3 சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆனால் அதுதான் உண்மை. அழுக்கு நதிகள், குழிகள், அதுக்கோசரம் பல தூரத்துலேருந்து வருவாங்க. தாங்க முடியாத மூட நம்பிக்கை. காளிக்கு பலி கொடுப்பாங்க. அந்த காளியோட பல்லுலேருந்து ரத்தம் வழியும். 30 கோடி மக்கள் பசியோடு இருப்பாங்க. 7 கோடி மாடெல்லாம் ரோடில் சுற்றிக்கிட்டு இருக்கும். உழைக்காமலே சாப்பிடும் சன்னியாசிகள். 16.4 கோடி பெண்கள் அடிமைகள், மலம் அள்ளுகிறார்கள். கோவில் தாசிகள். 20 லட்சம் பெண்கள் திருமணம். 10 லட்சம் பெண்கள் விதவை. எப்போ? 10 வயதிலே விதவை. இதெல்லாம் தான் எனக்கு படிக்கும் ரொம்ப வேதனையாக இருந்தது. என்ன எங்கள் பாட்டிகளுடைய ரிலேஷனே நான் நேராக ஸ்ரீரங்கத்தில் பார்த்துருக்கேன் சார். பெண்ணு வந்து பியூபர்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பெரியவளை ஆகிறதுக்கு முன்னாடியே விதவை ஆகலை சார். அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அப்படியே அழுகையெல்லாம் வரும் எனக்கெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்தா. அவ்வளோ கொடூரம். இந்த அம்மா சொல்கிறது 100க்கு 100 உண்மை. 10 லட்சம் விதவைகள், தீண்டத்தகாதவர்கள் 4.5 கோடி. பணக்கார பிராமணர்களும் வசதியானவர்களும் தங்கம் நகைகளை போட்டு மினிக்கிட்டு திரிஞ்சாங்க. ஆங்கிலத்தில் பேசி தங்கள் மக்களாட்சிக்கு தயார் என்று கூறினார்கள். இவங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி கொடுக்கறது? 20 நாங்கள் என்ன செஞ்சோங்கிறது மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். நாங்கள் செஞ்சதுக்கு காரணம் சொல்லணும்.
20 லட்சம் ஏக்கர் விவசாய தகுதி நிலங்களாக மாற்றினோம். நாங்கள் பண்ணினோம். அப்படியா? ஃபேக்ட்ரிகள் சட்டத்தை டைமை குறைச்சோம். டெலிகிராஃப், டெலிஃபோன், தபால், ரயில், மின்விளக்கு எல்லாம் ஏற்படுத்தினோம். 40,000 ரயில்வே மைல்கள் போட்டோம். நவீன இயந்திரங்களை கொண்டு வந்தோம். செயல்கள் ஏற்காததால் அதனால தான் அவங்க போனாங்க. அதை ஏற்காததுனால தான் அவங்க டவுன் ட்ராடானாங்க. தங்கம், இது நீங்கள் கேள்விப்பட்டதில்லை, நீங்களே உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கோல்டையும் சில்வரையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் பிஸ்னஸுக்கு போடாமல் வீட்டிலேயே அலங்காரத்துக்கோசரம் வச்சுட்டானா. அது பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க. உண்மையாக இருக்கலாம். முதலீடு செய்யவில்லை. பிரிட்டிஷ் முதலீட்டில் தொழிற்சாலைகள் இருந்துச்சு, நாங்கள் பண்ணோம். தரை வழி வியாபாரத்தை இவங்க விட்டுட்டாங்க. கடல் வழியில் நாங்கள் பெருசானவங்க. நாங்கள் வருவதற்கு முன் இந்தியா என்ற அமைப்பே கிடையாது. உண்மை, அது அத்தனையும் உண்மை. நம் சமஸ்தான அரசர்கள் எங்களை பார்த்து போகாதேன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே. அதனால் நாங்கள் போக மாட்டோம். சீக்கிரம் முடிங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. எங்களால் சட்டமன்றம் அமைச்சர்களுக்கு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் கொண்டு வந்தோம். இந்தியாவில் முதிர்ச்சி அடையவில்லை, இல்லாட்டி நாங்கள் கொடுத்துருவோம். ஆயிரக்கணக்கான இந்திய முதலாளிகள் தயாராக இருக்காங்க. நாங்கள் எப்படா கிளம்புவோம். மொழி கலாச்சாரம் படித்து கண்டுபிடித்து சொன்னதே இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. இந்தியாவினுடைய கலாச்சாரம், மொழி, கலை எல்லாம் சொன்னது பிரின்சப் இல்லையா, ஜான்ஸ் பிரின்சப், அவர் பேர் என்ன? ஆமாம். அப்புறம் வில்லியம் ஜோன்ஸ், இவரெல்லாம் இல்லாட்டி நாம் கேவலமாக விட்டுட்டு வந்துருக்கோம். இப்போ கூட விட்டுறோம். இதெல்லாம் அதனால தான் நாங்கள் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்தியாவுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய பெருமையை நாங்கள் தான் கண்டுபிடிச்சி சொன்னோம். அப்படியா? ஆமாம். அதை விட வயலில் இருந்து விரட்டப்பட்ட ஆங்கிலேயருக்கு உணவு எரிபொருள் கிடைப்பதற்காக எங்கள் ஊரில் விவசாயத்துக்கு பதிலாக எல்லாம் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்துட்டான் இங்கிலாண்டுக்கு. அவனுக்கு சாப்பாடு வேணுமே. இந்தியாவிலேருந்து தான் வரும். அதனால் நாங்கள் இந்தியா விட்டு போக முடியாது. இந்தியாவை விட்டு சேர்த்து நாங்கள் எங்களை நம்பி இருக்கிறது, இங்கிலாந்து நம்பி இருக்கிறது. எனவே போக முடியாது. வெள்ளையர்கள் பாதுகாப்பு, பயணம் முதலையெல்லாம் இந்தியாவில் இருப்பதால் தான் முடிகிறது. உலக அளவில் வெள்ளையர்கள் நிலைமை எப்பொழுதும் உயர்ந்தே இருக்கும். இந்தியாவை விட்டு விட்டால் தாழ்ந்து விடும். அப்பா போட்டு சொல்லி முடிச்சுட்டேன். கரெக்டு. அப்போ இந்தியா விட்டு போக மாட்டேன். இப்போ நான் எங்களுக்கு 1930 சுதந்திரம் கொடுக்க மாட்டோம். சரி, இந்த புத்தகத்தினுடைய வில்டா டியூராண்ட் நீங்களே தீர்ப்பை சொல்லிவிடுங்க. அவர் எழுதின கன்க்ளூஷன் 3 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். அவர் சொன்ன தீர்ப்பு ரொம்ப கிளாசிக். 32 கோடி மக்கள் சுதந்திரம் கொடுத்தே ஆகணும். நேரில் பார்த்தேன். தாகூர், காந்தி, போஸு, சரோஜினி போன்றவர்கள் சங்கிலி கையில் கட்டப்பட்டு ஜெயிலில் இருக்காங்க. நாகரீகம் இல்லை, பெரும் தவறு. இது நாகரீகம் இல்லை, பெரும் தவறு பண்ணியிருக்கு. நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் தான் அமெரிக்கா. அதே மாதிரி இவங்களை அனுப்பணும். இது கொடுங்கோன்மை, டிரனி. முழு சுதந்திரம் கொடுப்பது நான் ஏற்றுக்கலை. உடனே எல்லாத்தையும் கொடுத்துடாத. ஏன்னா இந்த ஊரில் கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க. எல்லாத்த விட ரொம்ப ஆசைப்படைத்த நம்ம சமஸ்தான ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்ருவானுங்க. இருக்கும் வரை பிரிட்டிஷ் அரசு இருப்பதே நல்லது. படையெடுப்பு, நிலப்பசி கொண்ட இளவரசர்கள், மத தீவிரவாதிகள் இருக்கும் வரை பிரிட்டிஷ் அரசு தேவைதான். யார்? வில் டியூராண்ட் சொல்கிறார் 30. உடனே சுயாட்சி கொடுத்தால் சைனா போல குழம்பிவிடும். 30 சைனாவில் ஏற்பட்ட குழப்பம் ஏற்பட்டுவிடும். 10 வருடங்களில் இந்தியாவில் சீக்கியர்கள் ஆனால் சொல்கிறார். அதோடு சொல்லிவிட்டு 10 வருடங்களில் சீக்கியர்கள், ராஜபுத்திரர்கள், பட்டாணியர்கள், மராட்டியர்கள் உருத்திரண்டு வலிமையான இந்தியாவை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். சரி, சுயாட்சி ஒரே இரவில் கொடுக்கக்கூடாது. கொடுக்காமல் நீடிப்பதும் தவறு. இன்னும் 2 நிமிஷம். சைனா பற்றி எரிகிறது. துருக்கி, பாரசீகம், ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா நிற்குது. அதனால் கொஞ்சம் உடனே போயிடக்கூடாது, கொடுக்கணும். சுதந்திரம் கொடுத்தால் இந்தியா திருப்தி ஆகிவிடுமா? இந்திய மக்கள் பிரிட்டிஷ்க்கு, அதுக்கு காந்தியோட கொட்டேஷனோட அருமையாக சொல்கிறார். இந்திய மக்கள் பிரிட்டிஷ் மக்களுக்கு உண்மை உறவிற்கு, இந்திய மக்களுக்கும் பிரிட்டிஷ் உறவுக்கும் இந்தியா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியே இருக்க வேண்டும் என்பது இல்லை. காந்தியோட வாசகத்தை போட்டு அருமையாக முடிக்கிறார். நாங்கள் உடனே அதை விட்டு கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. காமன்வெல்த்னு சேர்ந்தே இருப்போம். கிறிஸ்துவ பாதிரியார்களின் கூற்று உலகத்திலே சரித்திரமாக உண்மையானது என்று நம்பக்கூடிய அளவுக்கு இந்த புஸ்தகத்தை ஜோன்ஸ் ஃபாதருக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கே அங்கே வெளிநாட்டில்
நம்பிக்கை இல்லை கிறிஸ்துவ மதத்தின் மேலே. ஆனால் இங்கே யாரோ ஒரு இந்து இவ்வளவு நம்பிக்கையில் ஒரு பெரிய ஒரு நான் வயலண்ட் ஆர்மியை கொண்டு போய் அவருடைய இதை பண்ணியிருக்காரு. சரி, தீர்ப்பு 208ஆம் பக்கம் படிச்சிடறேன். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, படிச்சிடறேன், அதோட முடிச்சிடறேன். ஏன்னா தீர்ப்பு முடிக்கணும்ல. ரைட். ஆஸ் ஃபார் காந்தி ஹிம்செல்ஃப், காந்தியோட வாரிசையோட தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். Gandhi has said, if Indian movement is carried out to success on a non-violent basis, it will give a new meaning to patriotism. உலகம் அதுக்கு பேர் பேட்ரியாட்டிசத்துக்கு என்ன சொல்லுவாங்க? நாட்டுப்பற்றுக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லை, இஃப் ஐ மே சே சோ இன் ஹியூமிலிட்டி, பணிவோடு சொல்கிறேன், நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கே ஒரு மீனிங் கொடுக்கும். எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா? இதுதான் காந்தியோட சேயம். இதோட சொல்கிறாரு, அதுக்கோசரம் இந்தியா ஜெயிக்கணுங்கிறாரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிறாரு. ஏன்னா மனித வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தமே கொடுத்துருவான். முடிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கர்களுக்கு சொல்கிறேன். இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆள். அமெரிக்காவை சொல்கிறதுக்கு லாலா லஜபத் ராய்ஸோட வாசகத்தோடு முடிக்கிறார். அதை படித்து முடிச்சுட்றேன். என்ன ரொம்ப அருமையான வாசகம். டெடிக்கேட்டட். லாலா லஜபத் ராய் புத்தகம் கம்ப்ளீட் ஆகலை, அன்ஹாப்பி இண்டியான்னு பேர். அதுக்கு முன்னாடி நெஞ்சில் அடித்ததுனால செத்து போய்ட்டார். 1927 செத்து போய்ட்டார். வித் லவ் அண்ட் கிராட்டிடியூட் டு தி நம்பர்லெஸ் அமெரிக்கன் மென் அண்ட் விமன் ஹூ ஸ்டாண்ட் ஃபார் தி ஃப்ரீடம் ஆஃப் தி வேர்ல்ட், who knew no distinction of color, race and creed, who prefer religion of love and humanity and justice. To them, the oppressed people of the earth look for sympathy in their struggle of emancipation, and in them is centered the hope of the world peace. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, லாலா லஜபத் ராய். What more could be said? How could we read these words without offering India sign of understanding and gratitude? அதோடு முடிக்கிறார். எவ்வளோ ஒரு அர்த்தத்தோடு முடிக்கிறார் பார்த்தீங்களா? அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீதிமன்றம் இத்தோடு முடிந்தது. வீட்டுக்கு சென்று வாருங்கள். நன்றி நன்றி நன்றி.